எந்த காலேஜ் போயிருக்காங்க வேற அந்த கைலேஸ்வரில் எத்தனை பேர்? 23 தான் சொன்னாங்க. 21 ஆனால் அப்படியே கொடுத்துடலாமா? அண்ணா அண்ணா அண்ணங்கிட்ட எடுத்துட்டேன் என்ன அண்ணே அண்ணே அண்ணங்கிட்ட எடுத்துட்டு நான் அங்கே எடுத்துட்டேன் அங்கே எடுத்துட்டேண்ணா அண்ணா எடுத்துட்டுண்ணா எடுத்துட்டேண்ணா அண்ணா அங்கே ஆல்ரெடி பேசிட்டாருண்ணா எதுண்ணா அவர் பேசுறாரு, நீங்க பேசுங்க பரவாயில்ல, எல்லாம் எங்க மாவட்டத்தில் பேசுவாங்க. எடுத்துட்டுண்ணே அவர்கிட்ட எடுத்துட்டு கேளுங்க, அவரே கேளுங்க. அண்ணா உங்ககிட்ட அங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துருந்தேன். அண்ணா சத்தமா பேசுங்க. 9 மணி அளவில் இன்று காலை 9 மணி அளவில் இங்கே கன்னிகைப்பேர் அருகில் இருக்கக்கூடிய எரால் கம்பெனி, இந்த கம்பெனியில் விசைவாயு கசிந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் ஹாஸ்பிட்டலில் காலையில் 45 பேர் அட்மிட்டு ஆகியிருக்காங்க. அதில் சீரியஸான கண்டிஷனில் 27 பேர் இருந்திருக்காங்க. அந்த 45 பேரில் 18 பேர் மற்ற ஹாஸ்பிட்டலில் சென்னை ஜிஹெச்சுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. இதில் 7 பேர் வந்து இறந்துருக்கிறதா இன்றைக்கி தமிழக அரசு சொல்லுது. ஆனால் உயிர் சேதங்கள் பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்டோர் வந்து இதில் உயிர் சேதம் அடைஞ்சிருக்குது. ஆனால் தமிழக அரசு வந்து இதில் மறுக்கிறாங்க, அதாவது வந்து அதை மறைக்கிறாங்க. அதே போல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்பட எல்லோரையுமே வந்து பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படின்ற போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப இந்த 27 பேருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்குது. தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த கம்பெனியினுடைய ஊழியர்களுக்கு மேல் சிகிச்சை கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவன் இழப்பீடு தொகை கொடுக்கணும். அதே போல் அந்த கம்பெனி மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அது உடனடியாக அந்த கம்பெனியை இழுத்து மூடணும். அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்குது இதெல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு அந்த கம்பெனியை நிரந்தரமாக அதை வந்து சீல் வைக்கணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது போல் சம்பவங்கள் வந்து அடுத்த வரக்கூடிய நாட்களில் வந்து எந்த ஒரு கம்பெனியிலும் ஆகக்கூடாது. தமிழக அரசும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலுமே வந்து ஆய்வு செய்யணும். அதே போல் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்தணும். அவங்க வந்து பணி முடிஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்களுக்கு அந்த கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களுக்கான தங்குவதற்கான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தரணுன்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட உயிர் சேதங்கள் ஆகியிருக்காது. நிறைய பேர் வந்து இதில் பாதிச்சிருக்காங்க. அதனால் தமிழக அரசு இதில் முழு கவனம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளையுமே ஆய்வு செய்யணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பொறுப்பு என்னுடைய பேர் சுந்தரம், பாரதிய ஜனதா கட்சி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர்.